உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்னைக்குள்ளா இருக்கிற 16 தொகுதிகளில் 13 நாங்கள் வின் பண்ணுறோன்னு ஆதவர்ஜினா ஒரு டேட்டா அவர் ஏதோ எடுத்திருப்பார் போல. என்ன டேட்டா அது, எப்படி எடுத்திருக்காரு? 16ன்னு எழுதி கீழே 13 போட்டுட்டு நாங்கள் எடுத்துருவோன்னு காட்ட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவர் 5-6 தொகுதி 4 தொகுதி போய் வேலை பார்த்துருந்தா மனோக்கு ஒரு வாரம் ஃப்ரீயாக விட்டா எல்லாம் சரி பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் ஏற்கனவே குளத்தூர் போய் தான் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டா மனோ கிராஃப் ஏறும் துறைமுகத்தில். ஓகே, அது ரிஸ்க் இருக்கு. பெரிய அளவுல எல்லாம் வெற்றி வாய்ப்புன்றது துறைமுகத்துல யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு க்ளோஸ் கால் தான். ஆக்சுவலா திருவெற்றியூர்ல வைமா அருள்தாசன் ஒருத்தர் ஒரு பகுதி செயலாளர் இருக்காரு. அவரு தான் நாமினேஷன் பெரிய படங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாமினேஷன் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி புறக்கணிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருக்கு திருவெற்றியூர்ல. அது வந்து அவர் கேவி குப்பனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எட்ஜ் வந்து கிடைச்சிது. அது பர்செப்ஷன்ல இல்லை ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா திருவிகா நகர், அதாவது ஸ்ட்ராங் கோட்டை பொற்கோடு. இது எப்படின்னா வந்து ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் கேம்பெயினர் ஷி ஹஸ் எமர்ஜ்ட் அஸ். அதாவதுங்க ஒரு சின்ன வயசு, அவங்களுக்கு கையில் குழந்தை. ஆமாம், அந்த இளம் வயதில் அவங்களுக்கு நேர்ந்த கொடுமை அப்படின்றது வந்து அவங்களே போய் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். அவங்கள எல்லாருக்கும் தெரியும். சார் சேகர் பாபு அவர்களோட சிறப்பு என்னன்னா, ஸ்லீப்பர் செல் ஃபுல்லாக வச்சுருப்பார். டிஎம்கேவோட ஏடிஎம்கேல நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுவார் சேகர் பாபு. பொற்கொடியோட டீம் வந்து 3வது நாள் 4வது டீமில் யார் ஸ்லீப்பர் செல் ஐடென்டிஃபை. நாளையிலேருந்து நீ பிரச்சாரத்துக்கு வருவானா? ஏன் என்ன இல்லை, நாங்களே பார்த்துக்கிறோம். யார்? பொற்கொடி டீம். இப்போ ஆதவர்ஜுனா பெரிய பணக்காரரு அப்படின்னா அதுவும் ஐபிச்சில் பேசுகிறார். வேற எல்லாம் ஐபிச்சில் பேசினா லோ பேசினா அண்ணா நகர் கார்த்தி வந்து அமைதியாக முடிச்சுட்டு விட்டுருக்கோம். டீம் இருக்கு. நீங்கள் போயிட்டு வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து வேலை செய்யணும். அவங்களுக்கு வந்து 5 நிமிஷம் சிக்னல் தான்னா வில்லிவாக்கம். ஆமாம், சிக்னலுக்கு இந்த பக்கம் அண்ணா நகர். அதை சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்கள அந்த தொகுதி போங்கன்னு. சரி, கூடாரம் பாய் பழகம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே கேம்ப் அடிச்சிட்டாங்க. எஸ்ஆர் ராஜாவுக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம். ஓகே சார், அவர் மேலே கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் மேலே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பார்ட்டி யூனிட் அங்கே இன்டாக்ட். எஸ்ஆர் ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே டிஎம்கேலாம் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. பேசுவாங்க கூப்பிட்டு. சென்னையில் 16 தொகுதிகள், சென்னைக்குள்ளா இருக்கிற 16 தொகுதிகளில் 13 நாங்கள் வின் பண்ணுறோன்னு ஆதவர்ஜினா ஒரு டேட்டா அவர் ஏதோ எடுத்திருப்பார் போல. என்ன டேட்டா அது, எப்படி எடுத்திருக்காரு? 16ன்னு எழுதி கீழே 13 போட்டுட்டு நாங்கள் எடுத்துருவோன்னு காட்ட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த 3 மட்டும் எதுன்னு எனக்கு தெரியல சார். அவரு அதாவது 3 மட்டும் டிஎம்கே வின் பண்ணோம், இல்லைனா ஏடிஎம்கே வின் பண்ணோம், இல்லை நாம் தமிழர் யாரை வின் பண்ணணும்னு சொல்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஆளுக்கு ஒன்று பிரிச்சுப்பாங்க, மீதி ஃபுல்லாக நாங்கன்றாரா என்னன்னு தெரியல. அதாவது பிரதானமாக இருக்கிற அதிமுகவே இந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. அதாவது ஒரு உண்மை என்னன்னா, அதிமுக சென்னையில் ஆக்டிவாக நிறைய இடத்துல இல்லை. ஏன் அவ்வளோ வீக்காக பார்க்குறாங்க? என்ன காரணம்? இல்லை வீக்காக இருக்குன்னு உணர்ந்துட்டு இந்த வேலையை இல்லைங்க, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோட போக்கு நிறைய இடத்துல சரியாக இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதாவதுங்க ஃபஸ்ட்டு வந்து இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையோ, இல்லை அவர் டெய்லி போடுற அந்த உழைப்பையோ, இல்லை அந்த பிரச்சார யுக்தியையோ நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து போடுறது கிடையாது. ஐ திங்க் 3 பேருமே ரொம்ப நெருக்கமானவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். மாவட்ட செயலர் எனக்கு தெரியும். ராஜேஷ் ஆக்டிவா எப்ப பாரு வாட்ஸ்அப்ல ஒரு 150 மெசேஜ் வந்துட்டு இருக்கும் சார். ஒரு நாளைக்கு 10 விழா பண்ணிருக்காரு. எல்லாமே பெரம்பூர் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். இப்போ பெரம்பூருக்கு அடுத்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கே நகர். அங்கே என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எம்எல்ஏக்கு கெட்ட பேர் இருக்கு. திமுக எம்எல்ஏ எபினேசர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி எபினேசருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. அதாவது எம்எல்ஏ இன்னும் நல்லா செயல்பட்டுருக்கலாம். அதுன்னு அந்த தொகுதி வந்து கொஞ்சம் மாறி வரக்கூடிய தொகுதி. சம்டைம்ஸ் அதிமுகவுக்கு நல்லா இருக்கும். காரணம் வந்து அங்கே மதுசூதனன் வந்து அங்கே உட்காந்து தான் அந்த ஆர்கே நகர் அரசியல், வடசென்னை அரசியல்லாம் தீவிரப்படுத்தி அதுலேருந்து தான் நிறைய கிளைகள், அது வெற்றி ஒரு கிளை, சேகர்பாபு ஒரு கிளை, அப்புறம் அந்த அரசியலில் வந்து ஜெயக்குமாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. மனோ லைட்டாக டச் பண்ணுவார் அந்த இடத்துல. அது மாதிரி அது வந்து ஒரு எபி சென்டர் அந்த ஜோன். இப்போ அந்த ஜோன்லேருந்து இப்போ ராஜேஷ் வந்து வந்திருக்காரு. ராஜேஷ்க்கு என்னென்னா இந்த சிம்பத்தி வேவில் போன வாட்டி நின்னாரு, நம்ம ஓட்டு போடல, அவர் தோற்று போயிட்டார் அப்படி இல்லை. ஏன்னா இவர் போகும்போதே தோரணையாக தான் போகிறார். ஆமாம், இவர் எம்எல்ஏவா இல்லை எபினேசர் எம்எல்ஏவான்னு பார்த்தா நீங்கள் லாங் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் தான் எம்எல்ஏ மாதிரி இருப்பார்.
என்னப்பா தோத்தவர் ஜெயிச்சவர் மாதிரி போறாரு அப்படின்னும் போது எபினேசர் பார்த்தா ஐயா திருப்பி இன்னொரு வாட்டி அப்படி போகுது அந்த தோரணை. ஓகே. அப்போ என்னன்னா அந்த பர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பத்தி வந்து செட் ஆகலை ஒரு ராஜேஷ்க்கு. அது இன்னொன்று மற்றபடி வந்து அந்த பெரம்பூரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்க. அங்கேயுமே டிவிக்கு கேண்டிடேட் வந்து நல்லா ஐ திங்க் மரியா அவர் வந்து நல்ல செலவு மரியா வில்சன் அவர் வந்து நல்லா செலவு பண்ணுறாரு. அவர் பேச்சு பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து அங்கே ஏடிஎம்கே வந்து இன்னும் செட்டின் ஆகலை. ஏடிஎம்கே செட் ஆன ஒரு 2 தொகுதி நல்ல பேசு பொருளில் ஓரளவுக்கு ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று ராயபுரம், இன்னொன்று ஹார்பர். ஆமாம். இதில் ஹார்பர் என்ன சர்ப்ரைஸ்னா போன வாட்டி வந்து பிஜேபி நின்னாங்க. பிஜேபி நின்னப்பே ஒரு 3-4 ரவுண்டு வந்து வினோஜ் வந்து முன்னேறினாரு, இது பண்ணாங்க. இந்த வாட்டி மனோ என்ன பண்ணுறாருன்னா பேம்ப்ளெட் போட்டு வச்சுக்கிறாரு. இந்த இடத்துல எல்லாமே விலைவாசி ஜாஸ்தி, வட இந்தியர்கள்லாம் இருக்கிறீங்க, ப்ராப்பர்ட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு லேண்டு மாஃபியா சுற்றுது, அமைச்சருக்கு அவங்க வேண்டப்பட்டவங்க, சேகர் பாபு அவர்களோட அவர் பேரை சொல்லி சொல்கிறார், சேகர் பாபு தான் இதுக்கெல்லாம் காரணம், இவங்க ஊடெல்லாம் உங்களுக்கே சொந்தம் இருக்காது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டோட போகிறாரு. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ராஜாஜி சாலை அது பக்கத்தில் இங்கே ஒன்று சொல்கிறாங்க, 6 கோடி ரூபா அது மதிப்பு. ஒரிஜினல் ஓனர் வந்து அழுகுறாரு என்கிட்ட பாருங்கள், அவர் தான் லேண்டு டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க, கோர்ட்டில் வேறு போட போகிறாங்க, கேஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க விஜிலன்ஸில். இந்த மாதிரி ஒரு 7-8 சர்வே நம்பர் சொல்கிறாரு. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற அந்த மார்வடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த பாஷாபாய் படத்தில் வந்து பாஷாபாய் எங்கள் இடத்த நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணுன்றாங்களே, அதாவது ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அது தெரில. இப்போ என்ன பண்ணுறாங்க, மனோ சார் அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாரும் வந்து கையெழுத்து கும்பிட்டுட்டு எதனா பார்த்து பண்ணுங்க எங்களால் முடியல அப்படின்னும் போது இவர் சரி நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய அசோசியேஷனு சவுகார்பேட்டில் இருக்கிற டஃப் ஃபைட்டாக, அதாவது துறைமுகம் மனோ வர்சஸ் சேகர் பாபு ஃபைட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக டஃப் ஃபைட்டு தான். மனோ வந்து அப்படிலாம் சீக்கிரமாக சுலுவாலாம் வந்து விட்டு போகிற ஆளே கிடையாது. அதாவதுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேற ஒருத்தர் பேர் இருந்தது, அவருக்கு நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இவர் பேர் சொல்கிறாங்களா அப்படின்னா, அவருக்கு கொடுக்குறது க்ளவுஸ் தூக்கி அப்படியே கையிலே கொடுத்துட்டு போயிடலாம், சண்டே இருக்காது. அப்புறம் மனோக்கு அவருக்கு போட்டோன்னே ஃபோன் பண்ணி நிர்வாகி கட்சி நிர்வாகி கேட்குறேன், சண்டை செய்யலாம், எங்கால் வந்து பயம் காட்டுவார், எங்கால் சண்டை போடுவார், அப்படிலாம் வந்து அப்புறப்படுத்த முடியாது. அதே மாதிரி அவருக்கும் ஒரு சில வியூகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து இவங்க 2 பேரோட அந்த பழைய பகை இருக்கு இல்லையா, சேகர் பாபுக்கும் மனோ, இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அந்த வடசென்னை டெரர் 2 பேருமே ஃபீல்டு ஒர்க்கர் சார், 2 பேருமே ஃபீல்டு ஒர்க்கர். இதில் சேகர் பாபு அமைச்சராக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவர் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் தேர்தல் இதில் தானே வருது, அதுக்கு முன்னாடியே கட்சிக்காரங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறார் சேகர் பாபு. இப்போ இங்கே என்ன ஒரு டெக்னிக்கல் சிக்கல்னா, ஏடிஎம்கே யூனிட் வந்து மனோ கைக்கு வரல, கேண்டிடேட்டாக அறிவித்ததுக்கப்புறம் அது பொசிஷன் எடுத்து வேலை செய்யணும். ஆமாம், சேகர் பாபுக்கு இன்டாக்டாக இருக்குது அது வண்டி. அதாவது இப்போ 2 பேரும் வண்டியில் போகிறான்னு வச்சுக்கலாம், இவர் வண்டி எக்ஸைட் பேட்டரி எடுத்து டயர்லாம் மாற்றி ரெடி பண்ணி மனோ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டின்னு போனான். சேகர் பாபுக்கு வண்டி ரெடியாக இருக்குது, மாவட்ட செயலர், அமைச்சர், சின்ன தொகுதி, நல்ல வருமானம் வர தொகுதி, அதில் எல்லாமே இதாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ வந்து அது வந்து சேகர் பாபு அவர்களுக்கு அவர் நினச்சா மாதிரி வெற்றி வந்து கிடைக்காது. துறைமுகத்தில் என்ன காரணம்னா, ரொம்ப ரொம்ப நல்ல பேர் நிறைய பேர்கிட்ட எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு சிலர் சொல்ல பயப்படுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கூடாது, வந்துட்டு வந்து எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அது அந்த மாதிரி அந்த அந்த கட்டிங் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சேட்டை அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் வார்த்தையும் விட்டுருவார் வேக வேகமாக. இப்போ இல்லைங்க, தூய்மை பணியாளர்கள், ஆமாம், கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி போன வாட்டி போட்டவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இது பண்ணுவோன்னா, நார்த் இந்தியன் பாப்புலேஷன் கிட்ட அவர் வந்து கொஞ்சம் கெட்ட, அதாவதுங்க அங்கே வீடு கட்டினவங்க எவருமே கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. சமீபமாக வீடு கட்டினவங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அங்கே வந்து என்ன கமிஷன் ஓடி இருக்கோம் இல்லைங்க, அது வந்து காசையும் கொடுத்து லஞ்சத்தையும் கொடுத்து டாக்ஸையும் அதிகமாக கட்டி ஒரு மாதிரி எடாகூடமாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று பிஸ்னஸ் கம்யூனிட்டி இஸ் நாட் ஹாப்பி. இது அவங்களுக்கு வந்து நம்ம போனால் கூட யாருக்கு ஓட்டு போடுவீங்க, ஒரு திமுகவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் யார் சேகர் பாபு அப்படின்றாங்க, வேலை இருக்குது அப்புறம் வாண்டாம், அவங்க கோவத்தை நம்ம மேலே கட்டுறாங்க. சரி மனோகாட்சி ஓட்டு போடுவீங்களா அப்படின்னா அதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு மௌன புரட்சி மாதிரி மௌனமாக இருக்குது. அமைச்சர்ன்ற முறையில் அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கும், பணம் பிச்சு விளையாடுது. தேர்தல் ஆணையம் லீவ் விட்ட தொகுதின்னு எடுத்துக்கலாம். தேர்தல் ஆணையம் இப்போ துறைமுகத்தில் எப்பயுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
ஒன்றும் எதுவும் பண்ணுற மாதிரி ஒன்றும் ஒரு தெரியல. 5 வண்டி இருக்கு சார். நான் அந்த ஏரியா தான் வீடு எனக்கு. ஆமாம் 5 வண்டி எப்பவும் இருந்தாலும் அது வரிசையா எதனா- ஒரே ஏரியாவில் 5 வண்டி போட்டுன்னு ஆமாம் வந்துருப்பாங்க. பெட்ரோல்லாம் வேஸ்ட் ஆக்கணும்ல, பெட்ரோல் டீசல்லாம் போக. அதாவது ஒரு புடவை வியாபாரி, அதுக்கப்புறமா தக்காளி வியாபாரி பாவம், போனால் உண்மை. பாஞ்சு பண்ணுறாங்க. ம் ம் மற்றபடி போக வேண்டியது போயிட்டு தான் இருக்குது. ம். எல்லாம் நல்லபடியாக நடக்குது. மனோ கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா கிரவுண்டில்? உங்களுக்கு அது ஏதாவது தெரியுதா? கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. பட் என்ன ஒரே ஒரு சிக்கல்ல, மனோக்கு வந்து மற்ற கட்சிக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த யூனிட் வந்து இன்டாக்டாக வரல. ம் ம் இப்போ பிஜேபி வந்து அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணும். என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 ஓட்ஸ் அங்கே பிஜேபிக்கு இருக்குது. எஸ். அந்த ஓட்டு பழைய அதிமுக ஓட்டு. இப்போ கூசினிவாசன் ஒரு நேரத்தில் அங்கே நின்று ஜெயிச்சார் அந்த தொகுதியில். அது அந்த மாதிரி ஒரு டர்ன் ஓவர் வந்ததுன்னா, அதாவது பழைய பூங்கா நகராக இருந்தது ஒரு பாதி, அந்த ஓட்டோ இதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பழைய அதிமுக. அவரால் மனோ வந்து அதை ரிவைவ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து டர்ன் ஓவர் கூட பண்ணலாம், ஒரு திருப்பு முனை கூட வரதுக்கு வாய்ப்பு. நீங்கள் வந்து வாய்ப்பே இல்லைன்னா முடிவு பண்ண முடியாது. ஏன்னா சின்ன தொகுதிங்க, 1,06,000 10,000 தான் வாக்காளர்கள் எஸ்ஏஆர்லாம். அதுக்கப்புறமா ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 85,000 to 90,000 தான் போலிங். 40,000 ஓட்டு வாங்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த தொகுதி ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். இன்னொன்று ராயபுரத்தோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். ஜெயக்குமார் வந்து அங்கே பொசிஷன் எடுக்கிறாரு. ஜெயக்குமார் வந்து பழைய நிலைமைக்கு போகிறார். அதாவது ராயபுரத்தோட முடிசூடா மன்னனாக இருந்தேன் நான், எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல்வாதின்றாங்க. அவர் வந்து இந்த வாட்டி கூட்டணி இருக்குது இல்லை, நான் இந்த வாட்டி எம்எல்ஏ ஆகணுன்றதை முன்னாடியே வேலை பார்த்து ஆரம்பித்தது. அந்த இஃபெக்ட் வந்து பார்டர் ஏரியாஸில் வரும். அப்போது 2 தொகுதி வந்து அதிமுக வந்து டைட் பண்ணும்போது உங்களுக்கு டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே குறையும். ராயபுரம் டிவிகே எப்படி இருக்குது சார்? ராயபுரம் டிவிக்கே வந்துட்டு அவங்க பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பித்து சின்ன சின்ன பசங்க போய் ஓட்டு கேட்குறாங்க. இல்லை, ரொம்ப அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் தான் விஜய் தாமுன்னு நினைக்கிற அவர் பேர். ஆமாம் ஆமாம். அவர் ரொம்ப எஃபெக்டிவாக கிரவுண்டில் நிறையா போயிட்டு அவரை பார்க்க முடியுது அதிகமாக. டிவிக்கே வந்து கண்டிப்பாக ஓட்டு வாங்குவாங்க. நான் அதே முன்னாடியே சொன்னேன், வட சென்னை மத்திய சென்னை பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு கணிசமான ஓட்டு வரும். இதில் இன்னொன்று, இவர் அமைச்சர், இவர் முன்னாள் எம்எல்ஏ, இவர் மாவட்ட செயலர், அதை தாண்டி டிவிக்கே ஒரு வேளை அதிகமான ஓட்டு வாங்கி அவங்க டிஎம்கே ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா ஏடிஎம்கே வின்னு, இல்லை அவங்க ஏடிஎம்கே ஓட்டை நிறைய எடுத்துட்டாங்கன்னா டிஎம்கே வின். ஓகே. அந்த ப்ளே வந்து இங்கே இருக்கும். ஸ்பாயிலர் மாதிரி தான் இருக்காங்க. ஸ்பாயிலர் இருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் காஜ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்கள் 2 தொகுதி சொன்னீங்க, ராயபுரம் அண்ட் துறைமுகம். ஏடிஎம்கே கொஞ்சம் எக்மோரையுமே நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். எக்மோருமே சேர்க்கலாம். அபிஷேக் ரங்கசாமி. ஆமாம் ஆமாம். ராயபுரத்தில் வந்து டிவிகே ஃபேக்டர் பெருசாக இருக்காது. ஏன்னா ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் இஸ் ஏபிள் டு மூவ் இஸ் அவரோட அந்த இதை வந்து மேலே வச்சிருக்கிறாரு கிராஃபர், அதனால அங்கே இருக்காரு. நான் சொல்றது வந்து ஆர்கே நகர்ல டிவிகே இஸ் எ ஃபேக்டர். அதே மாதிரி எக்மோர்லையுமே டிவிகே இஸ் எ ஃபேக்டர். ராஜ்மோகன் வந்து எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல மனுஷன், ஒரு கெட்ட பேர்லாம் கிடையாது. இப்போ ஆதவ் மாதிரி ஏடா கூடமாக பேசுறது, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இல்லாதப்பட்டவன், நான் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அந்த மாதிரி எளிய முறையில் பார்த்தா எக்மோருமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனாக ட்ரெடிஷ்னலாக அது வந்து திமுகவோட வெரி ஸ்ட்ராங் ஏரியா. இப்போ அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்காம பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்கல. இப்போ தமிழன் பிரசன்னா கொடுத்துருக்காங்க. தமிழன் பிரசன்னா வந்து தொகுதிக்கு பரிச்சயமானவர் தான். பட் ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுக்கலன்னும் போது திமுக நிர்வாகிகிட்ட கொஞ்சம் பேருக்கு மனசு கஷ்டம். ஏன்னா இவர் பாபுவோட மானிட்டரிங்கில் தான் எல்லாமே நடக்குது. சேகர் பாபு தான். இப்போ உங்களுக்கு திருவிழா நகர் சீட் ஆகட்டும், இல்லை எக்மோர் ஆகட்டும், இல்லை அம்பத்தூர் ஆகட்டும், வில்லிவாக்கம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொளத்தூர் ஆகட்டும். கொளத்தூர் வந்து அவர் மேற்பார்வை சுத்துவார். அவர் வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு தொகுதிலாம் பத்தாது, ஒரு 5-6 தொகுதி கொடுத்தாதான் அவருக்கு கொஞ்சம் தோரணையா இருக்கும். அப்போ தேர்தல் நேரத்தில் வரும்போது இவர் 5-6 தொகுதி 4 தொகுதி போய் வேலை பார்த்துருந்தா மனோக்கு ஒரு வாரம் ஃப்ரீயா விட்டா எல்லாம் சரி பண்ணுவார். ஆல்ரெடி அவர் ஏற்கனவே கொளத்தூர் போய் தான் வேலை பார்த்துருக்காரு. கொஞ்சம் லூஸ் விட்டா மனோ கிராஃப் ஏறும் துறைமுகத்துல. ஓகே, அது ரிஸ்க் இருக்கு. பெரிய அளவுல எல்லாம் வெற்றி வாய்ப்புன்றது துறைமுகத்துல யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு க்ளோஸ் கால் தான் போகும். டி நகர் சார், புஷி ஆனந்த் வர்சஸ் ராஜா அன்பழகன், அது எப்படி இருக்கும் இந்த காலம்? டி நகர்ல அங்க ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் சத்யா டி நகர் சத்யாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்ல. என்னன்னா அங்க வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. அதாவது பிஜேபின்னு சொல்றதை விட நிறைய பேர் இந்த ஆர்எஸ்எஸ்ல அமைதியா இருப்பாங்கல்ல, போன வாட்டி நம்ம வந்திருக்க வேண்டியது விட்டுட்டோம். அவங்க வந்து அந்த ப்ராப்பர் சாஃப்ரனைசேஷன் நீங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த வெஸ்ட் மாம்பலம் ஓட்டு வந்து ஒரு மாதிரி இன்டாக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஏடிஎம்கே சாதகமாக போகுது. அந்த வெஸ்ட் மாம்பலம் ஏரியாவில் நம்ம போய் எடுத்த சில சர்வேக்கள்ல வந்து சத்யாவுக்கு சாதகமாக சொல்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். அதான் ஏன்னா அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி. டி நகர் சத்யாவுக்கு போன வாட்டி க்ளோஸ் கால் வந்தது, அதனால ஒரு சிம்பத்தி வேவ் இருக்கு. இன்னொன்று அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ மாற்றிட்டு இன்னொரு எம்எல்ஏ போட்டுருக்காங்க. அதாவது அன்பழகன் அவருக்கு செல்வாக்கு தான்.
பட் இப்போ அண்ணன் தம்பி சித்தப்பாக்கு கொடுக்காம மகனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துருக்காங்க ராஜா அன்பழகன். அது இன்னும் அந்த அதாவதுங்க நான் முன்னாடி சொன்னது தான், ஒரு வண்டி கரெக்டாக இருக்கும்போது அது பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணி ஓட்டின்னு போகிறது வேற. இப்போ திருப்பி இவர் வேட்பாளர் மாறுறாங்கன்னும் போது அதெல்லாம் செட்ரேட் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்ன்றது தெரியல. ஓகே, இப்போ இதே ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து திருவத்தூரில் நீங்கள் ரெஃப்ளெக்ட் ஆகும். எஸ், திருவத்தூரில் என்னன்னா குப்பனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கேபிபி சாமி ஃபேமிலியில் சங்கர் இருக்கிறாரு, அவர் தம்பி, அவருக்கு சீட்டு கொடுக்காதது அங்கே லோக்கலில் வந்து உள்ளூர் அரசியலில் திமுகங்களும் நிறைய பேர் சோர்வு. இன்னொன்று சுருக்கமாக சொல்லலாம், ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பெல்ட்டில் திமுகவில் ஃபிஷர்மேனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சங்கர் இல்லை அவங்க சாமி ஃபேமிலி, இல்லைன்னா குப்பன் அந்த சைடில். ஆனால் ஏடிஎம்கேன்னு வரும்போது ஜெயக்குமார் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ டிஎம்கேனா இவர். இப்போ மா சுப்பிரமணியன் அவர்களும் இன்லேண்ட் ஃபிஷர்மேன். பட் ஆனால் அவர் வந்து இஸ் பிகம் லார்ஜர் தென் தட். இப்போ அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் யாருமே சென்னையில் யாருக்குமே டிஎம்கே சீட். ஆக்சுவலாக திருவெட்டியூரில் வைமா அருள்தாசன் ஒருத்தர் ஒரு பகுதி செயலாளர் இருக்காரு. அவரு தான் நாமினேஷன் பெரிய படங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாமினேஷன் பண்ணாரு. அவருக்கு அவங்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி புறக்கணிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருக்கு திருவெற்றியூரில். அது வந்து அவர் கேவி குப்பனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எட்ஜு வந்து கிடச்சிருக்கு. அது பர்செப்ஷனில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்றது, இல்லை கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சு அதை கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஏதோ வராங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி. அதனால் வந்து சரி குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க அந்த கட்சியில், அதனால் அவர் ஜெயிச்சுன்னு போட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறோம். கம்யூனிஸ்ட்டுக்கு டஃப்பாக தான் இருக்கும் திருவெற்றியூர். கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். அந்த தொகுதி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு சாதகமாக வச்சுக்கலாம். அந்த தொகுதி திருவத்தூர் உங்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் ராயபுரம், அப்புறம் டி நகர், இந்த 3 நல்லா இருக்கும். இதில் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா திருவிகா நகர், அதாவது ஸ்ட்ராங் கோட்டை பொற்கூடு. இது எப்படின்னா வந்து ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் கேம்பெயினர் ஷி ஹஸ் எமர்ஜ்ட் அஸ். அதாவதுங்க ஒரு சின்ன வயசு, அவங்களுக்கு கையில் குழந்தை, ஆமாம், அந்த இளம் வயதில் அவங்களுக்கு நேர்ந்த கொடுமை அப்படின்றது வந்து அவங்களே போய் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். அவங்கள எல்லாருக்கும் தெரியுது யார் என்ன ஏதுன்னு தெரியுது. யாருங்கன்னா அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃபுங்க, ரொம்ப பழக்கப்பட்டவங்க, ஆமண்ணா ஒய்ஃபு அண்ணி அப்படி பேசுகிறாங்க. அப்போ அது கூட வந்து அவங்க தனியாக போகும்போது கூட 4 பேர் ஏடிஎம்கில் சேரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வால்யூம் ஜாஸ்தி, ப்ளஸ் அந்த சின்னம் இருக்குது பாருங்கள் ரெட்டலை, அது வந்து அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்குது. இப்போ அங்கே வந்து அந்த டிசென்ட் இருக்கும் இல்லையா, இப்போ எனக்கு சீட்டு கேட்டு கிடைக்கல அப்படின்ற அந்த டிசென்ட் வந்து பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே தான் வந்துருக்கணும், ஏடிஎம்கே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த டிசென்ட் இல்லை. பட் ஆனால் அங்கே வந்து சேகர் பாபு இறங்கி வேலை செய்யும். ரவிச்சந்திரன் அவரோட விசுவாசி, அவர் தான் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு அவருக்கு மறுக்கப்பட்டதுக்கு காரணமும் அப்போது சேகர் பாபு பேர் தான் அடிபட்டு. அவர் சேகர் பாபு எப்படின்னா ஒரு வாட்டி வந்து யார் வேணா இருக்கலாம் அவருக்கு பழக்கப்பட்டு, 2வது வாட்டி எம்எல்ஏ வந்ததுன்னா அவருக்கு பெருசாக அதில் நாட்டு, அதாவது தனக்கு ஈக்குவலாக தனக்கு நிகராக யாரும் வளர்ந்துடக்கூடாது. அதாவது ஆலமரம் பெருசாக இருக்கும். ஆமாம், ஆலமரம் என்ன பண்ணோன்னா கீழே ஒரு புழு பூண்டு ஒரு சின்ன மரம் எதையுமே வளரக்கூடாது, பார்க்குறது அது ஒன்று இருக்கணும். அதாவது அவரால் உருவாக்கப்பட்டது அவரே தண்ணி ஊற்றி அவருக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும். சேகர் பாபு. ஆமாம், அவர் வந்து மற்றவங்களை யாரும் வளர்த்து விட்டாரு, தூக்கி விட்டாரு. அதுவும் அவர் கூட பழகினவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பேசினேன் எனக்கு அந்த மாதிரி மோசமாக பேச வராது. அவரை பற்றி யாருன்னா அவங்க கூட பழகும் கேட்டோன்னா நிறைய பாராட்டி பேசுவாங்க. அதாவது 5 பேர் இருக்கிறாங்கன்னா உனக்கு தான் சீட்டுன்னு 5 பேருக்கும் செலவு வைப்பார், வேலை சொல்லுவார். 5 பேரும் செஞ்சுட்டு இருக்கணும், வேறு யாருன்னா ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் சீட்டு கொடுத்து போயிட்டே இருப்பார். அப்புறம் அவர் நம்ம போன வாட்டி சீட்டு கொடுத்தாங்க, இந்த வாட்டி திருப்பி கிடைங்கன்னா இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு எல்லாரும் தானே பார்க்க கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி மறுபடியும் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவார். அவர் டைப் அது. சரி அந்த லிஸ்ட் எடுத்திங்கன்னா கூசினிவாசன். ஆமாம், 2வது வாட்டி அவர் வர விடாமல் பார்த்துக்கிட்டது கொண்டதில் அவருக்கு அது பெரிய ரோல். அப்புறம் இவர் பரந்தாமன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவர் காலி பண்ணி. பரந்தாமன் அவர் ஒன்றும் இது பண்ணல, முன்னாடி அவருக்கான வாய்ப்பை அவராக ஏற்படுத்தி கொடுத்தாரு. பரந்தாமனுக்கு வந்து மேலே செல்வாக்கு. ஆமாம், மேலே செல்வாக்கு அவர் வாங்கிட்டு வராரு. ஆமாம், இந்த மாதிரி பரந்தாமன் போது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுப்புங்க, ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அளவுக்குலாம் அவருக்கு சார் உண்மையை சொன்னால் 2 பேருக்கும் சரியான போட்டி சார். பரந்தாமன் எங்கே விட்டா வந்து நமக்கு வந்து தலைவலியாக வந்துட போகிறாரு, நாளைக்கு வந்து மேபி விட்டா ஒரு தலித்து நல்லா பேசுகிறவர் வழக்கறிஞர் மாவட்ட செயலர் சீட்டு கூட கேட்பாரு அப்படின்ற அந்த பயத்தில் தான் பரந்தாமனை காலி பண்ணுறாரு. பட் பிரசன்னா அவர் கூடவே அடாப்ட் ஆகிடுச்சு. பிரசன்னா ஒரு வழக்கறிஞர், நல்லா பேசக்கூடியவர், நல்ல நண்பர், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் பரந்தாமன் காலியான கதை வந்து பரந்தாமன் எதனா சொத்து சேர்த்தாரு, ஊழல் பண்ணாரு, இல்லை மணல் குவாரிங்க எதனா இருக்கா, எதுவுமே இல்லை, கிடையாது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை காரணமே இல்லாமல் எது காலி பண்ணும்? இல்லை பரந்தாமன் வந்து ஒரு பதிவு போட்டு உதயநிதியை தப்பாக பேசிட்டாரு, இல்லை முதல்வரை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏடா கூடமாக பேசி ஒரு ஆடியோ வந்துச்சு, வீடியோ எதனா வந்துதா? ஒன்றுமே இல்லை, கான்ட்ரவர்சியே இல்லை.
கான்ட்ரவர்சியே இல்லாமல் அதிக ஓட்டில் ஒரு ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவை உட்கட்சி பிரச்சனைக்கு ஊற்றுட்டான். இப்போ நீங்கள் கூட்டணி கொடுத்துருந்தீங்கன்னா கூட கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு இல்லை, எதுவுமே இல்லை. அது தாயகம் கவிக்கு அது அப்ளை ஆகும். முன்னாடி இருந்துட்டாப்ல கவி. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வர்சஸ் தாயகம் கவி இருந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருந்திருக்கும்ல சார். இந்த வாட்டி பொற்கொடி யாராக இருந்தாலும் டஃப்பாக இருக்கும் சார். யாராக இருந்தாலும் காரணம் அதான். அதாவது அம்மா சொல்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அவங்க அம்மா, என் மகனை வந்து அரசியல் கொலை பண்ணிட்டாங்க, இது கொலைக்கு யாரு காரணம்னு முதல்வருக்கு தெரியும், எதுக்கு சிபிஐக்கு போகிற, இங்கே போலீஸ் விசாரிக்கணும்ல, நான் சிபிஐக்கு போகிறேன், இந்த போலீஸ் மேலே நம்பிக்கையில் இந்த போலீஸ் என் மகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நான் சிபிஐ போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரோ கொலை பண்ணாங்க, உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை, உங்கள் அமைச்சர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க எழுப்புறாங்க. என் பொண்ணு, அதாவது மருமகளை மகளாக பார்க்குற ஒரு தாய், தன்னோட கணவருக்கு வந்து நீதி கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயம். சார் நான் இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது, அவரோட கடந்த காலத்தில் வந்து விமர்சனங்கள் இருக்குது. அவர் இறந்தபோது நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். பட் அன்னைக்கு இருந்த சூழல் வேற. இன்னைக்கு ஜனங்க கிட்ட அவங்க பொற்கொடி அவங்க போகும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு மக்களுக்கு வந்து பாவம் இது நடந்திருக்க கூடாது அப்படின்றது எமோஷனல் பாண்டிங் இருக்கு. எமோஷனல் பாண்டிங் இருக்கு. இன்னொன்று வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். ஓகே, எஸ். இல்லை அவங்க ரொம்ப எப்பவுமே யதார்த்தமா இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு முகம், நம்ம வீட்டில் யாரோ ஒரு அக்கா தங்கச்சிக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாமல் அரசியல் ரீதியாவோ இல்லை வந்து ஒரு வழிப்பறியோ கொலை ஏதோ ஒன்று போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ அது ஒரு பாதிப்பு இருக்குல்ல. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து நிறைய பேர் வெளியில் இருக்கவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரஞ்சித்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் என்ன உறவு? ரைட். திரும்ப எதுக்கு வராரு? திரும்பவும் சப்போர்ட் பண்ணார்ல. அப்போ ஒரு சில பொதுமக்களுக்கு என்னன்னா, தான் ஆடலாம் தான் சதா ஆடுது, அந்த கேள்வி நியாயம். விசிகாவும் அங்கே கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட். சார் நீங்கள் வந்து அப்போ என்னென்னா, எங்களை வந்து யார் வேணால் உதைக்கலாம், யார் வேணால் வெட்டலாம், யார் வேணால் குத்தலாம், கேட்டால் இதுக்கும் காரணம் பாரத பிரதமர் மோடின்வீங்களா? அப்படியே கேட்குறாங்க. ஏன் வீட்டில் இறப்பு, நீ அதை பற்றி பேசாமல் வேறு ஏதோ சம்பந்தம்லாம் பேசிகிட்டு இருக்க, கிளம்புனா தெரிஞ்சிச்சுனா நீ யார் இப்படியே. அதேமாதிரி ஏடிஎம்கில் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா சார். சேகர் பாபு அவர்களோட சிறப்பு என்னென்னா, ஸ்லீப்பர் செல் ஃபுல்லாக வச்சுருப்பார். டிஎம்கே விட ஏடிஎம்கேல நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுவார் சேகர் பாபு. பொற்கொடியோட டீம் வந்து 3வது நாள் 4வது டீமில் யார் யார் ஸ்லீப்பர் செல் ஐடென்டிஃபை, நாளையிலேருந்து நீ பிரச்சாரத்துக்கு வருவானா, ஏன் என்ன இல்லை நாங்களே பார்த்துக்குறோம். யார்? பொற்கொடி டீம் எடுத்துட்டாங்க, ஆளை செலக்ட் பண்ணி. யார் யாரெல்லாம் வேவ் பார்க்குறது, யார் யாரெல்லாம் ஆப்போசிட் கேம்புக்கு தகவல் போகுது, என்ன பொற்கொடி டீம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க சார். பொற்கொடி டீம் வந்து இஸ் பீன் ஹெல்ப்டு பை ஏடிஎம்கே ரிசோர்ஸஸ். ஓகே சார். இப்போ ஜெயக்குமார் மேற்பார்வைன்னு நினைக்கிறேன். ஜெயக்குமார் மேற்பார்வையோ இல்லை அது அதிமுக மேற்பார்வையோ என்னன்றது எனக்கு தெரியல. பட் இப்போ ஒரு சோல்ஜர் சண்டை செய்யறதுக்கு தயார், இந்தா புடி AK-47, இந்தா புடி கிரீனேடு, இந்தா புடி பொருள், வரவன் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு உத, அப்படி போயிடுச்சு. இன்னொன்று, மேயர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற நல்ல பெயர் தொகுதியில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்காங்க. மேயர் பிரியா. ஆமாம், அவங்க அந்த இடம் தானே வராங்க, அந்த தொகுதி தான். என்ன நீங்கள் திருவிக நகர் என்ன பெருசாக புரட்சி பண்ணிட்டு? ஐ திங்க் மேயர் பிரியாவுக்கு அந்த தொகுதியை ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். மேயர் பிரியாவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு இன்னும் சுலபமாக இருந்திருக்கும். ஓகே. இவர் முன்னாள் சட்டமன்ற எம்எல்ஏ, இவருமே வந்து ரவிச்சந்திரமே வந்து மக்கள்கிட்ட கண்ணியமாக பேசுவார், நின்று பேசுவார். அவர் வந்து ஏன்னா எக்மோரில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ அவருக்குமே கெட்ட பேர் கிடையாது. அவரையும் இன்னைக்கு என்ன பரந்தாமனுக்கு நடந்ததோ அது அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு உபயதாரராக இருந்தவர் சேகர் பாபு என்று பேசப்பட்டது. சேகர் பாபுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்கு. ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, கனியர் பாபு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேமரா முன்னாடி உட்காந்து அதை பதில டீட்டெயிலாக சொல்கிற ஒரு தில்லு திராணி தம்பு இருக்குது அப்படின்னா ஒரே தலைவர் திருமாவளவன். ஆமாம். ஏன் சீட்டு கொடுக்கல? எந்த கட்சியிலனா இப்படி பேசுவாங்களா எந்த தலைவர்னா? நான் அதாவது குறிப்பாக ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கு சீட்டு கொடுக்காததை நான் வந்து அது மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக பார்க்குறேன். CPIக்கும் CPMக்கும் சீட்டு குறைச்சி கொடுத்ததை, விசிகாக்கு சீட்டு குறைச்சி கொடுத்ததை மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பாக. ஆனால் அது ஒரு பிரச்சனை, ஒரு பேசுபொருளாச்சு. ஆனால் அதுக்கு ஒரு ஏன் என்னென்ன நடந்தது நாகப்பட்டினம் தொகுதி அவர் கேட்குறாரு, ஆனால் வேண்டான்ற மாதிரி இருக்கான். அந்த தொகுதியை வாங்கியிருந்தா அவர் தான். அப்போது ஒரு லாஜிக்கு ஓரளவுக்கு நேர்மை இருக்கு இல்லையா அவர்கிட்ட, திருமாவளவன் கிட்ட. அது மாதிரி இப்போது அமைச்சர் சேகர் பாபுவை கூப்பிட்டு கூசினிவாசனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, பரந்தாமனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, அப்புறமா ஏன் அன்னைக்கு எக்மோரில் 2வது டேர்ம் வந்து அவருக்கு கொடுக்கல,
இதெல்லாம் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? தலை வேண்டு கூட போகலாம். பட் ஆனால் அன்னைக்கு பேசப்பட்டது இன்றைக்கி பேசப்படுறது இவர் தான். எப்பயுமே அவர் யாருமே வந்து நிறைய இந்த குளறுபடிகளுக்கு காரணம் இது. இப்போ ஒருவேளை வட சென்னையில் பேட்டர்ன் கிட்டன் மாறுது, பழைய மாதிரி வெற்றி எடுக்கலை அப்படின்னா அதற்கு வந்து இந்த வாட்டி காரணம் வந்து அமைச்சர் சேகர் பாபு தான். ஒருவேளை 1-2 போராட்டம் கிடையாது. தூய்மை பணியாளர் போராட்டம் எவ்வளோ நடந்தது? துப்புரவு தொழிலாளர் நிறைய பேர் ஒட்டுமொத்த சென்னைக்கு வேலை செய்கிற போகிறவங்க எல்லாருமே புளியாந்தோப்பு, உங்களுக்கு அப்புறம் அந்த பட்டாள டெமலோஸ் ரோடு, பொறுக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, இந்த சைடு தான். அப்புறம் ராயபுரம், இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்க கேட்டது வந்து வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம். இது எல்லா பணியும் நீங்கள் சேகர் பாபு மேலே கொண்டு போகிற மாதிரி வேற யார்? அப்போ டெண்டரு கான்ட்ராக்ட் எல்லாம் நீங்கள் தானே, நீங்கள் ரிப்பன் பில்டிங் தானே அடிக்கடி போகிறீங்க. நீங்கள் எந்த துறைக்கு அமைச்சர்? முன்னாடியிலேருந்தே போயிட்டு இருந்தீங்க. அப்புறம் தான் சிஎம்டி வந்துச்சு. அப்போ கூட வந்து வேற எந்த அமைச்சருமே இத்தனை வாட்டி ரிப்பன் பில்டிங் நேரு விட அதிகமாக நீங்கள் தான் போனீங்க. ரைட். அப்போது அமைச்சர் தோரணா பாபு தான் பெரிய லேபிளிங்க அப்படின்னும் பொழுது அப்போது நல்லா வந்து போன வாட்டி ஜெயிச்சப்போ பெருமை எடுத்துக்கிட்டீங்களா? இந்த வாட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சில இடத்துல ஓட்ட விடும், ஒரு சில வாக்குகள் சரியும் நான் பார்க்குறேன். பார்ப்போம் ரிசல்ட் அப்போ அதையும் தானே நீங்கள் ஏற்றுக்கணும். ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதி, கார்த்திக் மோகன் வர்சஸ் ஆதவ் அர்ஜுனா, ரோஷினி, எஸ்ஆர் விஜயகுமார் எப்படி இருக்கும்? எஸ்ஆர் விஜயகுமார் முன்னாள் எம்பி. அவரோட கிளைம் டு ஃபேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேயர் ஜெயலலிதா பிரச்சாரம் கடைசியாக முடிக்கும்போது சென்ட்ரல் மத்திய சென்னை வராங்க. மத்திய சென்னை முடிச்சுட்டு வட சென்னை போகிறாங்க லாஸ்ட் பாயிண்ட்டு. அப்போது கார் வந்து முன்னாடி போய் நிற்கிது. கார் நின்னோன்னா டிரைவர்கிட்டயோ இல்லை இவர் அவங்க பாதுகாப்பு அதிகாரிக்கிட்ட வேட்பாளரை வர சொல்லுங்கன்றாங்க. வேட்பாளர் வர சொன்னோன்னா மாவட்ட செயலர் இதுன்னு போகிறாங்க. இல்லை வேட்பாளர் நீ ஜெயிச்சிருவ, தைரியமாக இரு. எஸ்ஆர் விஜயகுமார் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னது நடந்துச்சு. இப்போ நான்லாம் வந்து பத்திரிகையாளராக நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, யாருங்க ஜெயிப்பா? இல்லைங்க மாறன் தான் ஜெயிப்பார், மத்திய சென்னை வந்து அவங்களோட கோட்டை, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ், நான் எதிர்பார்க்கல. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து அந்த வேவ் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அப்படி அவங்க மூலயமா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஆனார். அவரை தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. பட் களத்தில் வந்து அங்கே டிஎம்கே பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் நான் வில்லிவாக்கம் காரணம்னா கார்த்திக் மோகன் எப்படி வர்றாருன்னா, அது வேற ஒரு பிரச்சனை வருது. அண்ணா நகரில் எல்லாம் செட்டிங் பண்ணி வண்டி கிண்டி எல்லாம் 5-3 அடுக்கா வச்சிருந்தவர் தூக்கி வில்லிவாக்கத்தில் மாற்றுறாங்க. எதுக்கு ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு? ஒரு வருஷமா இல்லைங்க, அவங்க ஜெயிச்சதுல இருந்தே, அதுக்கு முன்னாடியில இருந்தே அண்ணா நகர் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்களோட டெரெயினை மாற்றி வச்சிருந்தாங்க. ரைட். ஆதவ் அர்ஜுனாவுக்கு டஃப் கொடுக்கணுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஒரு தூக்கி இங்கே போடுறாங்க. இங்கே போட்டவொடனே இப்போ இங்கே டஃப் கொடுப்பாரு. மேபி வெற்றி பெறத்துக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா ஆதவ் அர்ஜுனா பெரிய பணக்காரரு அப்படின்னா, அதுவும் ஐ பிச்சில் பேசுறாரு. வேற எல்லாம் ஐ பிச்சில் பேசினா லோ பேசினா அண்ணா நகர் கார்த்தி வந்து அமைதியாக முடிச்சுட்டு விட்டு போயிடும். டீம் இருக்கு. நீங்கள் போயிட்டு வெளியிலேருந்து ஆளை கூட்டின்னு வந்து வேலை செய்யணும். அவங்களுக்கு வந்து 5 நிமிஷம் சிக்னல் தான்னா வில்லிவாக்கம். ஆமாம், சிக்னலுக்கு இந்த பக்கம் அண்ணா நகர். அதை சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்கள அந்த தொகுதி போங்கன்னு. சரி, கூடாரம் பாய் பழகம் எல்லாத்தையும் கூட்டு வந்து இங்கே கேம்ப் அடிச்சிட்டாங்க. அடிச்சவங்க போகிற மாதிரி தெரியல. அந்த தொகுதியில் வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, ஆதவ் அர்ஜுனாவை பற்றி பேசணும் சார். அந்த தொகுதிக்கு ஆதவ் அர்ஜுனா பேசினாலுங்க, நீங்கள் வந்து வேட்பாளராக அறிவித்ததுக்கப்புறம் தான் வில்லிவாக்கம் பக்கம் வரீங்க. இல்லை முன்னாடி ஒரு மாதம் 2 மாதம் ரெக்கி பார்த்துருப்பீங்க. எல்லாருமே போகிற இடத்துல என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, எங்களுக்கு உள்ளூர் வேட்பாளர் இருக்கணும், எங்கள் பிரச்சனைகள் எங்கள் கோரிக்கைகளுக்கு கூப்பிட்ட உடனே வரா மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை பங்களா வந்து கதவுலாம் தட்டின்னு இருக்க முடியாது சார். பணக்காரங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசு பொருள் இருக்குது, பணக்காரர் நல்லா செலவு பண்ணுவார். அது எந்த அளவுக்கு அந்த லேபிள் இருக்கோ அதே அளவு வந்து ஒரு சிலர்கிட்ட அது கெட்ட பேர் இருக்குது. நான் பெரிய கதவு போட்டுன்னு வீட்லேயே உட்காந்து தான் அந்த அரசியல்வாதி ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஜனங்களோட ஜனங்களாக சாதாரணமாக பழகிற அரசியல்வாதி தான் பிடிக்குது. இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு வசதிகள் இருக்குது, ஆனால் அவங்க அந்த ஃப்ளாங்க் கட் பண்ணிவிட்டு சாதாரணமாக மிங்கில் ஆகிறது ஜனங்களுக்கு பிடிக்குது. அதனால ஏன்னா அதிகமான வாக்கு வித்தியாசம் இருக்குது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அதிமுக கீழே இருக்குது அந்த இடத்துல. பொற்கொடியினுடைய அந்த கேம்பெயினை பிக்கப் ஆக அதிமுக கிராஃப் ஏறுது. ஒரு சில தொகுதியில் வந்து இப்போது டி நகர், ராயபுரம், திருவிக்கா நகர்லாம் அந்த கிராஃப் ஏறிட்டு வருது. அப்புறம் அண்ணா நகரில் என்ன ஒரு இதுனா, இப்போ ஆதவ் அர்ஜுனா அமிச்சிட்டாங்க இல்லையா, அங்கே வந்து கோகுலேந்திரா அவர்களோட தொகுதி. ஆமாம், ரொம்ப அவங்க தான் ட்ரெடிஷ்னலாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எம்கே மோகனோட ரைஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இந்த வாட்டி வந்து அங்கே ஏடிஎம்கேக்காரங்க ஆக்டிவ். அப்பா, ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் வந்து பக்கத்து தொகுதி போயிட்டாரு, இது நமக்கு டைமு. அதனால் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்ஜிகரை எப்படி ஓட்டு போவோம், மெட்ரோ ஜோனு, இந்த கோயம்பேடு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது, அப்புறம் சாந்தி காலனி ஓட்டில் கொஞ்சம் பணக்காரங்க, அவங்க ஓட்டை காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் போய் கெஞ்சி கூத்தாடி அம்மா தாயே அப்படின்னு கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு டல்லாக இருந்த அதிமுக அங்கே யூனிட் ஹாப்பி ஆகுது. சிற்றரசும் பவர்ஃபுல்லான ஆள் தானே சார்? சிற்றரசு பவர்ஃபுல்லான ஆள், ஆ. வெளி தொகுதி இல்லை, வெளி உள்ளூர்காரர் இல்லைல்ல. சரி. அதாவது இது கரகாட்டக்காரன் படம் மாதிரி தான். பட் கார்த்திக் மோகனுடைய அங்கே ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சதெல்லாம் அவருக்கு ப்ளஸ்ஸாக போகாது. இருந்ததை அப்படியே விட்டு வந்துட்டேன், தட்டு முட்டு சாமா வேணுன்றதை எடுத்துன்னு போயிட்டேன். நீங்கள் வச்சு சாப்பாடாக்கி நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கோங்க, அப்படி தானே அது பொருளாகும். அப்போ இது வந்து அவங்க கோகுலேந்திராவுக்கு ஒரு நேச்சுரலாக அமையிற சாய்ஸ். இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு எப்படி நேச்சுரலாக ஒரு விஷயம் ஓப்பன் ஆகுதோ அது மாதிரி ஒரு சாய்ஸ் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ளோஸ் காலோ ஒரு டஃப் டெரெயினாக இருந்தது. ஏடிஎம்கேக்கு அங்கே வந்து மொமெண்டம் இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ தேர்தல் நெருங்க ஏடிஎம்கேக்கு அங்கே ஒரு மொமெண்டம் வரும். அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் கால் நோக்கி போகுது. இன்னொன்று முன்னாள் அமைச்சர், ஜெயிச்சா அமைச்சர். அப்போ அந்த டீம் இறங்கி வேலை செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். இப்போ சிற்றரசு நின்று ஜெயிச்சா அமைச்சர் ஆவாரா? வாய்ப்பு இருக்குல்ல சார்? எப்படி சார்? எனக்கு தெரிஞ்சு சிற்றரசு, கார்த்திக் மோகன் இந்த மாதிரி ஃபேஸ்க்கெல்லாம் நாளைக்கு சேகர்பாபு, மாசு மாதிரி இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஃபியூச்சரில். சரிங்க, மாசு அவரை அமைச்சராக்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக அமைச்சர் ஆக்கணும். ஓகே, சேகர்பாபு அமைச்சர் ஆக்கலைன்னா என்ன பண்ணுவார்? ரெண்டாகிடுவார். வேஷ்டி கிஷ்டிலாம் போட்டு சபரிமலைலாம் போட்டு கோயிலில் உருள்றது, பெறலது, விபூதி எடுத்து பறக்க விடுறது, என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவார். சரி. ஸோ இது 2. உதயநிதி சார் சேப்பாக்கம், அவர் ஆக்காமல் இருக்க முடியுமா? அவர் ஆமாம், ஆல்ரெடி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் அமைச்சரவையே நடக்க முடியும். ஆமாம் ஆமாம். அப்புறமா முதல்வர் 4 பேர். 4 சென்னையில் 16 தொகுதியில் 4 முடிஞ்சு போச்சா? ஆமாம், முடிஞ்சிச்சு. இப்போ மிச்சம் நீங்கள் யாருன்னா 1 2 கொடுத்தீங்கன்னா மற்றவங்க கேட்பாங்களா? அப்புறம் பார்டர்லேயே தாமோன் பரிசை வெயிட்டிங்க ஆலந்தூர்லேயே. ஆமாம், அதுவும் சென்னையில் தான் வரும். மாவட்டம் நீங்கள் சொல்லிக்கலாம், காஞ்சிபுரம் மாவட்டம் செயலர், செங்கல்பட்டு மாவட்ட செயலர். ஆனால் அது பார்டரு. 5 பேர் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் எங்கேருந்து சேர்ப்பீங்க எக்ஸ்ட்ரா? ஏடிஎம்கேல அப்படி இல்லை. இந்த சைடு ஜெயக்குமார், மனோ ஜெயிச்சா மனோ அமைச்சர் வாய்ப்பு. கோகுலேந்திரா ஜெயிச்சாங்கன்னா கோகுலேந்திரா அமைச்சர் வாய்ப்பு. இவங்க வளர்மதி 1000 லைட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க நம்பர் 1 சாய்ஸ். கரெக்ட். ஃபர்ஸ்ட் அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு யாருக்குன்னா வளர்மதி. என்ன காரணம்னா அந்த சீனியாரிட்டி, ப்ராப்பர் அதிமுக பிளட்டு அப்படின்னா அது வளர்மதி. சென்னையில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன், எம்ஜிஆரோட வாரிசு. யாரா கருப்பு எம்ஜிஆர், யார் எம்ஜிஆர் புதுசாக, இதெல்லாம் இருக்குது. இன்னும் அவங்க இன்னும் ஏன்னா இந்த நாமினேஷனு ஃபைனலிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, இன்னும் வளர்மதி அவங்க வந்து இன்னும் வரல. டார்கெட் 8ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் இருக்குது பாருங்க, விஜய்கெல்லாம் இருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட்டே வேற. ஆனால் சென்னையில் தான் ஏதோ பிளானோட இறங்கியிருக்காங்க டிவிக்கு. அதை தான் எப்படி என்ன பண்ண போகிறாங்க? அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் 1000 லைட்ஸில் பார்த்தீங்கன்னா டிவிக்கேவுமே நல்ல கேண்டிடேட் தான் போடுறோம். ஜேசிடி பிரபாகர் நிற்கிறார் நினைக்கிறேன், புரியுதுங்களா? பட் அது வளர்மதியோட அந்த பிரச்சாரம் வந்து பிக்கப் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து ஏடிஎம்கேவோட லிஸ்ட்டு வந்து பாராளுமன்ற தேர்தல் சீட்டை விட பார்க்கும்போது எம்எல்ஏ சீட்டு நல்லா பண்ணும். அதான் யதார்த்தம். ஸோ இப்போ 1000 லைட்ஸுமே டஃப்பாக. சைதாப்பேட்டை மாசுக்கு நல்லா இருக்கும். வேளச்சேரி வந்து கொஞ்சம் காங்கிரஸ் சீட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதிமுகவுக்கு. ஏன்னா அங்கே அசோக் வந்து அவரும் அங்கே இருந்து களை பண்ணிலாம் பண்ணுறானா. இவன் வயசு கம்மி. அந்த பிரச்சாரம் வரும்போது ஒரு ஆருண் பாயோட ஸ்டைல் ஒன்று இருக்குது. அவர் அப்பா பேச்சை கேட்டு அழகாக எடுத்துகிட்டு போனாருமே அவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோழிங்கநல்லூர் ஒரு பெரிய தொகுதி, எதிர்கட்சியாக இருந்து உங்களுக்கு கவர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வாக்காளர்களை இன்டியூஸ் பண்ணோம், கவர் பண்ணோம். மயிலாப்பூரை பொறுத்தவரையில் மயிலை வேலுவே நிற்கிறதுனால மாவட்ட செயலர் இந்த சைடு பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழிசை அவர்கள் எந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்கன்றதை பார்க்கணும். கராத்தே தியாகராஜன் ஹேஸ் டு பி யூஸ்ட் இன் தட் ஏரியா. உங்களுக்கு மாங்கொல்லையில் எவ்வளோ கூட்டம் பிடிக்கும், மந்தவெளி பஸ்ஸு கார்னரில் எவ்வளோ பேர் நிற்பாங்க, யார் ஓட்டு கொடுக்குறான்ட்டு ஏமாற்றிட்டு ஓடுறான், எவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான், எல்லா கதையும் தெரியும் மயிலாப்பூரில். அதனால் அவரை வந்து அவங்க அங்கே கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா மேபி ஒரு சீஃப் போலிங் ஏஜென்ட்டாவோ இல்லை அவரை நம்பி பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா ஈல் மேக் இட் அஸ் அ க்ளோஸ் கால். ஒரு டஃப்பான ஒரு தொகுதியாக அதை மாற்றி விடுவார். அதனால் இப்போ தென் சென்னையில் வந்து எனக்கு நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவங்களுக்கு பிளே வந்து வட சென்னையில் இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரிட்டர்ன்ஸ். காரணம் நம்ம ராயபுரம் பார்த்தோம், வட சென்னை மத்திய சென்னை கொஞ்சம் ஓரளவுக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தல் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. வேளச்சேரி, பல்லாவரம், தாம்பரம் எஸ்ஆர் ராஜாவை விட்டு அந்த இடம் தான் இப்போ ஹைலைட்டு. ஆமாம், சூப்பராக இருந்த ஒரு தொகுதி பல்லாவரம். ஆமாம், அது வந்து அங்கே நகர செயலாளர் இருக்கிறாங்க, பகி செயலாளர் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ ஈக்கா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. அதை தூக்கி கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், பிரேமலதா ஃபேக்டர் எஃபெக்ட் வருது. யாருக்கே டிஎம்கேவை அண்டர்மைன் பண்ணுறது அனகை முருகேசன். ஆமாம், அனகை முருகேசன் பாவம் இல்லாதப்பட்டவர், ரொம்ப பெரிய இதெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ நல்ல மனுஷன். பட் ஆனால் அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு டஃப் ஆகி போச்சு. ஐஜேகே வாங்கின 2 சீட்டில் ஒரு சீட்டு சூறாக ஜெயிக்கலாம்,
இறங்கி பம்பரமாக வேலை செஞ்சால் அங்கே போட்டு பார்த்து எடுத்துடலாம். ஓகே. ஏன்னா இன்னொன்று பல்லாவரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்கும் ஓரளவுக்கு செட்டிங் இருக்காங்க. அவங்க வந்து பல்லாவரம் சேர்மன் தன்சிங் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த தொகுதியில் வளர்மதி அவர்களே ஒரு காலத்துலலாம் நின்று இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்காங்க, சிக்கலாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பல்லாவரம் வந்து ஒரு மாதிரி ரூரல் பிஹேவியர் சேர்ந்து கலந்த மாதிரி வரும் உங்களுக்கு உள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா. இந்த பொழிச்சலூர் பம்பல் அதெல்லாம் தாண்டும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஃப்ளாட்டே இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர். ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸு. கையில் இருந்த ஒரு சீட்டை, அதாவது திமுகன்னு அதில் வந்து சீல் போட்டு சீட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரம் எஸ்ஆர் ராஜா கையில் இருந்ததை வந்துட்டு ஐயோ தட்டை கீழே போட்டு வச்சிட்டிங்களா, சரி விடுங்க வேறு தட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்ஆர் ராஜாவுக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம். ஓகே சார் அவர் மேலே கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் மேலே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பார்ட்டி யூனிட் அங்கே இன்டாக்ட். எஸ்ஆர் ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே டிஎம்கேலாம் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. பேசுவாங்க கூப்பிட்டு, எஸ்ஆர் ராஜாவை கூப்பிட்டு பேசுவாங்க, அமைதி பேசி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வடு ஆறிச்சு ஆனால் வலி படத்தில் சொல்லுவாங்கல்ல. அப்போ அதாவது டிஆர் பால் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வேறு பெரிய வாய்ப்பு எதுனா வரலாம், வேறு என்ன பெரிய வாய்ப்பு வரும், நீங்கள் இருக்கிற வரலாம் நீங்கள் தான் எம்பி ரைட்டா. டிஆர் பாலு சார் இருக்கிற வரலாம் அவர் தான் எம்பி. ஒருவேளை காங்கிரஸ் நீ கூட்டணி வந்ததுன்னா அமைச்சர் யார் ஆவீங்க? எஸ்ஆர் ராஜா அமைச்சர் ஆக்கி விடுவீங்களா? இல்லை. அப்போ எம்பியும் இல்லை. அப்போது வாய்ப்புன்னா என்ன, வேணா சேர்மன் ஆக்கி விடலாம், இல்லை மேயர் ஆக்கி விடலாம். அவர் அதை தாண்டி தானே போயிருக்கிறாரு. ஆமாம். இட்ஸ் லைக் டீப் ப்ரொமோட்டிங் ஆகிறது. அது வந்து அங்கே சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு ஒரு நல்ல ஆர்கானிக்காக ஒரு வாய்ப்பு. ரைட். ஏன்னா அங்கே வந்து என்னென்னா கடும் போட்டி இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேல வந்து சிட்லப்பாக்க ராஜேந்திரன் நிறுத்துகிறாங்க. டிகேஎம் சென்னையா ஒரு ஆப்ஷனு, சிட்லப்பாக்க ராஜேந்திரன் ஒரு ஆப்ஷனு. சிட்லப்பாக்க ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர், சரி இவரை போட்டால் தான் எஸ்ஆர் ராஜாவுக்கு டஃப் கொடுப்பாருன்னு போட்டாங்க. கட்சியில் பார்த்தா அங்கே எதில் எஸ்ஆர் ராஜா இல்லை. ஐயா ஜாலி, நான் எதிர்பார்த்த பிளேயர் வரல, க்ளவுஸை சீக்கிரமாக மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அவர் ஸ்பீடை ஏற்றிருக்கிறார். அதாவது அந்த டீம் வந்து என்னென்னா சார், அதாவது அரசியலில் வந்துட்டுங்க உள்ளூர் அரசியல்னு ஒன்று இருக்கும். உள்ளூர் அரசியலை சேர்த்து தான் நீங்கள் பார்த்து பண்ணணும். அது வந்து இப்போ எப்படி வந்து ஒரு சில தொகுதி நல்லா இருந்த தொகுதி நீங்கள் மாற்றி விட்டீங்களோ அந்த மாதிரி வந்து அது வந்து நல்ல தாம்பரம் வந்து சூப்பராக இருந்த தொகுதி டிஎம்கேக்கு. அதை வந்து தேவையில்லாமல் இப்போது ஏன்னா ஒரு க்ளோஸ் கால் போகுது அப்படின்னிங்கன்னா தாவேகா ஃபேக்டர்லாம் இருக்காது. அங்கே வந்து ஃபேக்டர் வந்து எஸ்ஆர் ராஜா தான் ஃபேக்டர். ஆமாம். இப்போ யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத எஸ்ஆர் ராஜாவும் முடிவு பண்ணலாம், பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. திமுக புது கேண்டிடேட்டுக்கு ஜெயிக்கணும்னா எஸ்ஆர் ராஜா முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். அதாவது 20 நாள் ஆகுது. ஆமாம். எது எந்த வார்டுன்னு தெரியாது. அங்கே பட்டேல் நகர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்கோ காலனின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் தண்ணி அடிக்கடி இந்த கிஷ்கிந்தா பார்டர்லலாம் நிறைய இடம் டபுள் டாக்குமெண்ட் ஏரியா, ட்ரிபிள் டாக்குமெண்ட் ஏரியா, ஒரு இடத்த 3 பேர் வாங்கி விற்றுருப்பான். அது மாதிரி நல்லது கெட்டது. அப்புறம் டெவலப்பிங் ஏரியா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து கவுன்சிலர்ஸுமே ஒரு 4-5 கவுன்சிலர்லாம் ஏடிஎம்கேலாம் ஜெயிச்சு வந்தாங்க தாம்பரத்தில். இப்போது அதாவது ரொம்ப ரொம்ப ஆதிக்கத்தை வந்து அதிகமாக செலுத்தின இடம் திமுக வந்து தாம்பரம் சமீப காலமாக. அந்த தாம்பரத்தில் வந்து இன்றைக்கி எஸ்ஆர் ராஜா இல்லாத ஒரு தாம்பரம் திமுகன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தளபதி இல்லைன்ற மாதிரி நிறைய பேருக்கு அங்கே ஃபீல் ஆகும். அது என்ன சரி பண்ணாலும் அது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். வேளச்சேரி சார், ஹசன் மௌலானா. ஆமாம், வேளச்சேரியை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மௌலானா வந்து கொஞ்சம் எட்ஜ் இருக்கும். என்ன காரணம்னா இன்னும் ஏடிஎம்கே யூனிட் வந்து அங்கே செட்ரைட் ஆகலை. பட் எட்ஜ் இருக்கும்னா அதனால் வந்து இப்போ நான் சைதாப்பேட்டைக்கு சொன்ன மாதிரி எட்ஜ் இருக்காது. மாசுக்கு இருக்கிற ஒரு எட்ஜோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வில்லிவாக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு எட்ஜோ வந்து மௌலானாக்கு இருக்காது. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே வந்து வேளச்சேரி வந்து ஒரு அசோக் வந்து முந்தி செல்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பார்ட்டி யூனிட் வந்து அங்கே மாவட்ட செயலாளருங்க எங்கெங்கே நிற்கிறாங்களோ கட்சிக்காரங்க எல்லாம் வந்து மற்ற வேலையெல்லாம் விட்டு அந்த தொகுதிக்கு வந்துடும் இது பண்ணுறது அது மாதிரி இருக்கும். அப்புறம் கொளத்தூரை பொறுத்தவரையிலும் சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு முன்னாள் கவுன்சிலரை நிறுத்தியிருக்கிறாங்க. அவர் வந்து அது வந்து உடனே ஃபாஸ்ட்டாக முடிவான மாதிரி அவர் தகவல் சொல்லியிருக்காரு அவங்க நெருங்கின நண்பர்கள்கிட்ட. அவங்க கேட்ட தொகுதி வேறு ஏதோ நிற்கணுன்ற மாதிரி. அப்புறம் கொளத்தூர்னோடனே சரி தலைவர் சொல்லிட்டாரு, நீ இருக்கும் திசை நோக்கி வணங்குறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இபிஎஸ் ஒரு விஷயம், வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்காத, போயிட்டு போராடு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ சண்டை போடு, போராடு, விடாத. ஒரு சிலரெல்லாம் வந்து அது அந்த ஹெவி வெயிட்ஸ் எதிர்த்து நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பெப்டாக் கொடுத்துருங்க. அதே போல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நேரடி போட்டி ஏடிஎம்கே யாரையுமே பெருசாக இறக்குன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ராயபுரம் மனோ வந்து சேகர்பாபுக்கு எதிராக
பெருசா யாரா கூட்டணி கொடுத்த மாதிரி தெரியுது. ஏடிஎம்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்ற, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாத்தையும் கவர் பண்ணி. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு, அதுக்கு தான் நன்றி செய்யணும் இல்லையா? ஓ, அதான் அப்போ வீக் சீட்ஸ் எல்லாம் வந்து தள்ளி விட்டுருக்காரு, கூட்டணி தள்ளி விட்டுருக்காரு. ஏங்க 2 விஷயம் சிறப்பாக செஞ்சாருங்க. ஒன்று, அண்ணாமலை படத்தில் வந்துட்டு 3 கோடி ரூபா சுத்த 10 கோடி கொடுத்து வாங்கின புத்திசாலியை பார்த்துருக்கியா, இன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்டிகே பிரேமலதா அவங்கள அந்த டீமை வந்து அமுச்சு விட்டாரு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, எங்களை ஏமாற்றிட்டாரு, இவர் வந்து எம்பி சீட்டு கொடுப்பேன்னு சொன்னார், கொடுக்கலன்னு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, பத்திரிகையாளராக நாங்கள் உயிரோடு தானே இருந்தோம், 2 வருஷம் ஆச்சு இல்லை அந்த கையெழுத்து போட்டு, அன்றைக்கே ஏன் அன்றைக்கே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் அந்த ராஜ்யசபா மேட்ரு ஒண்டி அப்படியே காதும் வச்சா மாதிரி மறைக்கிறீங்க எல்லாரும்? இன்னொன்று, ஃபஸ்ட்டு இன்னொரு கட்சியில் போய் ராஜ்யசபா கேட்குறதே நான் புதுசாக இன்றைக்கி இதை விமர்சனம் பண்ணல. நீங்கள் என்னோட காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்ன்றது அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தான் போனன்ற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். அது என்ன மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுது? ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும், மத்திய அமைச்சர் ஆகணும், யாராக இருந்தாலும் அது விமர்சனம் தான். ஆனாப்பட்ட மன்மோகன் சிங் மீதே நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன். நல்ல பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங். நான் எதுக்கு ராஜ்யசபா? ஏங்க, ஒரு பிரைம் மினிஸ்டராக உட்கார்றவங்க இல்லை ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறவங்க அதனால் மக்களை சந்திக்காமல் பேக் டோர் வழியாக வருது. அது அது அந்த அந்த அரசியல் வந்து அவங்க எப்படி? எனக்கு இவர் உண்மையிலே சொல்லிட்டு சீட்டு கொடுக்கலன்னா எனக்கு உள்ளபடியே இன்னும் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஓகே, அப்போ அதாவது லிஸ்ட்டில் இன்னொன்னே சேர்த்துக்கோங்க, ஓபிஎஸ், செங்கோட்டையன், அப்புறமா வந்து அவங்க சசிகலா, இப்போ பிரேமலதாவே சேர்த்து. எடப்பாடி பழனிசாமி ஆடினு வந்த ஆட்டத்தில் யார் யாரெல்லாம் முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னும் பொழுது, சுதீஷ் அவர்கள் எம்பி அவரை தடுத்த அந்த நல்ல விஷயத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமினா அது உண்மையான நல்ல விஷயம். ஐடென்டிஃபை யுவர் எனிமின்னா எடப்பாடி கரெக்டாக யாருன்னு கரெக்டாக கணிச்சிருக்காரு சார். 2 விஷயம். ஒன்று, டிஎம்டிகேவை அந்த கூட்டணி தள்ளி விட்டது, அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அங்கே ஆல்ரெடி ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது உள்ளே அமிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் அங்கே பிரளயம் பிரச்சனை. திருமாவளவன் என்ன சொல்றாரு, டெல்லி அரசியல் போர் அடிக்குது, நான் உள்ளூர் அரசியல் வரன்ற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு யூ டர்னு, அங்கே 3 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கிடைக்காம அது ஒரு பிரச்சனை. வெளியில் சொல்ல முடியாமல் கொல்ல முடியாமல் ஐயா வைகோ, சிலர் சிரிப்பார், சிலர் அழுப்பார், சிலர் சிரித்து கொண்டே அழுதிருப்பார்ன்ற மாதிரி இந்த பழைய பாட்டு நீங்கள் அவருக்கு பேக்ரவுண்ட் வச்சுன்னா கரெக்டாக அமையும். அதுலேயே ஒரு யூட்டர்ன் என்னது, ஃபஸ்ட்டு வந்து இல்லை நாங்கள் வந்து எங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம், இல்லை உதயசூரியன், சரி 3 1, அப்புறமா இல்லை எல்லாம் அந்த டீ பார்ட்டிக்கு அப்புறம், பாஸ்டன் டீ பார்ட்டிக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் டார்ச் வச்சுன்னு போனார், மையத்துக்கு நீங்கள் பார்த்து செய்யணும், மையமாக பெருசாக செய்யணும் அப்படின்னா. அப்புறம் இவர் பண்ண இதில் கடமை இருக்கிறது, கண்ணியம் இருக்குது, நான் தேர்தல் இருந்தேன் நிப்பாட்டில், நீங்களே எடுத்துக்கங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி மாரி ஆயிட்டாரு. ஐயா யார்? கமல் சார். இவ்வளோ விஷயம் காங்கிரஸ். அது காங்கிரஸ்க்கு நன்றி கடன் வந்து விஜய் சார் தான். மாணிக்கம் தாக்கூர் ஃபர்ஸ்ட், மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் பிரவீன் அவர் சக்கரவர்த்தி அவர்கள், அதுக்கப்புறமா கிறிஸ் சோடங்கர், அப்புறம் ஐயா கேசி ஜோதிமணியும் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகலாம். கேசி இப்போ எல்லாம் அப்படியே லைனாக வந்துடுவாங்க. ராகுல் காந்தியுமே அந்த லிஸ்ட்டில் சேருவார். அப்படியா? திமுகவை பிடிக்கல சார். தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு, ஓட்டே போட மாட்டேன்றாங்க. இருந்தாலும் எப்போ ஒரு ரோட் ஷோனா பண்ணிக்கிறேன், ஐயா நீங்கள் ரோட் ஷோலாம் வேணால் காரியகர்த்தாவை பார்த்துட்டு போங்க, நீங்கள் பண்ண நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து இங்கே எதுவுமே பண்ணாமல் வராரு, விசாரிக்கிறாரு, கேட்குறாரு, போயிட்டாரு. ஆல்ரெடி ஒரு 3-4 வாட்டி வந்துட்டார். ஆமாம். ராகுல் காந்தி ட்வீட்டு கூட போட மாட்டேறாருங்க அடிக்கடி. இன்னைக்கு கூட அசாம் பற்றிலாம் போடுறாரு. அசாம் அண்ட் கேரளா கூட பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்ன பிரச்சனை? அப்போ ஏதோ ஒரு கசப்பு இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது, அது பெருசாக்குறது கிடையாது. அதாவது அதிமுகவில் ஒரு பிரச்சனை, டிடிவி தினகரன் பிஞ்சு போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டாருன்னா பாகுபலி படத்தில் இந்த பெரிய ட்ரம் வரும், அதை வச்சு டம்முன்னு அடிக்கிறாங்க. திமுகவில் எதனா ஒரு பிரச்சனை, கோஷ்டி பூசல் அப்படின்னா ஒரு ஃப்ளூட் எடுத்து மெல்லமாக வாசிக்கிறது, மயில் இறக்கு மாதிரி, அப்படியே பேப்பர் எப்படி இப்படி 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 அது இந்த சின்ன சின்ன ராகம்லாம் இருக்கும், சுத்த தன்யாசி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ரேவதி, மெல்லினமாக இருக்கும், அந்த மாதிரி ராகத்தில் வாசிக்கிறது. அதிமுகவில் ஒரு பிரச்சனைனா பெரிய ட்ரம்ஸ் வந்து டம் காது பிஞ்சு போகிற மாதிரி அடிக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே சமதளத்தில் வச்சு பாருங்களேன். அப்போ அதிமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லையா? ஐயா பெரிய மருத்துவர் ராமதாஸ் வெளில இருக்கிறாரு, இப்போ அது பேசு பொருளாச்சு, அது பிரச்சனை தானே. அங்கே வந்து அது பெருசாக பேசுறது கிடையாது. ஒரு டீப் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் சார். நம்ம சென்னை முழுக்க எல்லாம் சொல்லியிருக்கோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி கோட்டீஸ்வரன் சார். நன்றி.